நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புஷ்பா 2 திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400லேருந்து 450 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட புஷ்பா 2 திரைப்படம் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே சேர்த்து 165லேருந்து 175 கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. முன்னதாக வந்து புஷ்பா 1 திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து 400லேருந்து 450 கோடி வரைக்கும் பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதாவது ஓடப்பட்டதாக வந்து சொல்லியிருந்தாங்க 2025ஆம் ஆண்டு. அதனைத் தொடர்ந்து 450 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட புஷ்பா 2 திரைப்படம் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லாக வந்து 165 கோடி ரூபாய்க்கு ஓடி இருக்குதுங்க. 450 கோடியில் வந்து 300 கோடி ரூபா வரைக்கும் வந்து இவருக்கு அல்லு அர்ஜுனுக்கு வந்து சம்பளம் வழங்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து 165 கோடியில் வந்து தமிழ் ரீதியில் வந்து 10 கோடி ரூபாயும், கேரளா ரீதியில் வந்து 6 கோடி ரூபாயும், கர்நாடகா ரீதியில் வந்து 25 கோடி ரூபாயும் வந்து முதல் டே வந்து கலெக்ஷன் வந்து பெற்றிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து எக்கச்சக்கமான இது வந்து பெற்றிருக்காங்க. வெளிநாடுகள்லேயும் வந்து எக்கச்சக்கமான இது வந்து நெட்ஒர்க் இந்த மாதிரிப்பட்ட எல்லாமே கால்குலேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 175 கோடி வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கதா வந்து படக்குழு வந்து அறிவிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து 1000 கோடிக்கு மேலே வந்து ஓடுமா ஓடாதா அப்படின்னு சொல்கிற எதிர்பார்ப்புகள் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தாங்க இருக்குது. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா 1 திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்புகள் வந்து விமர்சன ரீதியாக வந்து கிடைக்கப்பட்டிருந்துங்க. உங்களுக்கு மக்கள் ரீதியில் வந்து பெரிய கலெக்ஷன் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு விமர்சனம் வந்து பெற்று தந்த நிலையில் புஷ்பா 2 திரைப்படம் வந்து ஒரு கலவையான விமர்சனத்தை தாங்க பெற்றுக்கொண்டு வருதுன்னு நம்ம சொல்லிடணும். கன்னடா ரீதியில் வந்து அந்த ஸ்டேட் மக்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து நிறைய ரெஸ்பான்ஸுகள் வந்து வந்திருந்துங்க, நல்லா இருக்குன்னு. ஆனால் தமிழ்நாடு ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது கலவையான விமர்சனங்கள் மட்டுமே வந்து பெற்றுக்கொண்டு வருதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். 10 பேரில் வந்து 2 பேர் தான் ஒருத்தன்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து ரொம்பவே வந்து மோசமாக தாங்க அந்த திரைக்கதை வசனம் எல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. ஒன் டைம் வந்து நம்ம வந்து அல்லு அர்ஜுனுக்காக வந்து பார்க்கலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. கேரளா பீப்புளில் வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுத்து அவங்களோட விமர்சனத்தை வந்து நீங்கள் வந்து இங்கே யூடியூப்லேயே இல்லைனா சமூக வலைதளத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா கேரளா மக்கள் எல்லாருமே வந்து அந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. தமிழ் ரீதியில் வெளியாகிற எல்லா திரைப்படத்துக்குமே வந்து கேரளா மக்கள் வந்து நல்ல ஆதரவு வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து கேரளா மக்கள் வந்து எப்போவுமே நல்ல படத்தை வந்து பாராட்ட தாங்க செய்வாங்க. அந்த ரீதியில் வந்து புஷ்பா 2 திரைப்படத்துக்கு வந்து கேரளா மக்களுக்கு வந்து பெரிய ஆரவாரம் வந்து கிடைக்கப்படலன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். சுகுமாரனுடைய அருமையான இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் இவங்களுடைய 3 கேரக்டருமே வந்து நல்ல ரீதியில் வந்து அமைக்கப்பட்டிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இந்த திரைப்படத்துக்கு வந்து முதுகெலும்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி தாங்க, தேவி ஸ்ரீ பிரசாத் இவருடைய இசையமைப்பு தாங்க நல்ல ரீதியில் வந்து பேசப்பட்டு வந்து நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ரீதியில் வந்து கொண்டு போனதாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய ஒரு கதைத்தளம் சின்னதாக வந்து ஒரு லேக் ஆகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிறைய மக்கள் சொல்கிறது வந்து அந்த லேக் ஆகிறது காரணமே வந்து 3 மணி நேரம் 20 நிமிடம் இந்த திரைப்படத்தை வந்து கொண்டு போகாமல் ஒரு 2.25 மணி நேரம் இல்லைனா அதிகபட்சம் 3 மணி நேரம் இந்த திரைப்படத்தை கொண்டு போயிட்டு 20 நிமிடம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ட்ரிம் பண்ணியிருந்தால் நல்ல ரீதியில் வந்து ஓடி இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபகத் ஃபாசிலை வந்து டெட் பண்ணுற பிறகு அவர் இறந்த பிறகு இந்த கதைத்தளத்தை வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. புஷ்பா 2 பாகத்தோட வந்து இந்த திரைப்படத்தை வந்து முடிச்சிருந்தா, அதாவது ஃபகத் ஃபாசிலை வந்து கொல்ற மாதிரி அந்த கான்செப்டை வந்து முடிச்சிருந்தா அந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ஓடி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க திரும்பவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணிக்கூர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபிட்னஸை போட்டு புஷ்பா 3 திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. புஷ்பா 3 திரைப்படத்துக்கு வந்து பெரிய ஆர்வங்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். KGF 1, 2 பொறுத்தவரையிலுமே வந்து ரெண்டு பார்ட்டுமே வந்து நல்ல ரீதியில் வந்து மக்கள் ரீதியில் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்ச நிலையில் வந்து KGF 3 படத்துக்கு வந்து அதிக வரவேற்பில் வந்து தற்போதைக்கு வரைக்கும் வந்து ரசிகர் மத்தியில் வந்து இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது புஷ்பா 2 திரைப்படம் தொடர்ந்து புஷ்பா 3 திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பில் வந்து கிடைக்குமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி மார்க்கில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வரவேற்பு மட்டும்தாங்க கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா 2 திரைப்படத்தை வந்து நீங்கள் திரையரங்கில் பார்த்துருக்கவங்க வந்து கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருக்குதுன்னு. இந்த நாள் வந்து முதல் நாள் கலெக்ஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். 2ஆம் நாள் கலெக்ஷனில் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம பார்க்கலாங்க.